இந்தியாவில் தொழிலங்கள் வளர்ச்சி பார்க்க போகிறோம். 8th சோசியல் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தொழிலங்கள் வளர்ச்சி. விவசாயம், கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். எட்வர்ட் பெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள் யார் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். யார் என்ன சொன்னாங்க, எப்படிலாம் இந்தியா செழித்தொழிங்குது பார்க்கலாம். எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடமே இந்தியான்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்துருக்காரு பருத்தி அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சு, அதனால் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடமே இந்தியான்னு சொல்லியிருக்காரு. உண்மையான வரலாற்று காலத்துக்கு முன்பே இந்த பருத்தி செலுத்தொழிங்குது சொல்லியிருக்காரு எட்வர்ட் பெயின்ஸு. முகலாய பேரரசில் மிக சிறந்தவர் ஷாஜகான். ஷாஜகான் ஆட்சியில் தான் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி இருந்துச்சு சொல்கிறாரு. அதிகமான எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காரு. யாருன்னா பெர்னியர். இந்தியாவுக்கு வருகை தந்த பெர்னியர் சொல்லியிருக்காரு. ஷாஜகான் காலத்தில் பொருட்கள் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வியப்படைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு, தங்கத்திலான தரை விரிப்புகள், சிறிய சிற்ப வேலைப்பாடுகள் அதை பார்த்துருக்காரு. அது கண்டு வியப்படைஞ்சிருக்காரு. இவரெல்லாம் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் பார்த்து குறிப்பு எழுதியிருக்காங்க. இந்தியாவில் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்னரே இந்திய கிராமங்களில் விவசாயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் கைவினை தொழில் அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க. நெசவு, மரவேலை, தந்தை வேலை, மதிமிக கற்களை வெட்டுதல், தோல், வாசனை பொருட்கள் வேலைப்பாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுங்கிறாங்க. ரோக வேலை, நகைகள் செய்தல் இதெல்லாம் பாரம்பரிய தொழில்களை இந்தியா மிகவும் புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. நெக்ஸ்ட்டு கிராமப்புற கைவினைகளான பானை தயாரிப்பாளர்கள், நெசவாளர்கள், உலோக வேலை செய்வோர், வீட்டு பயன்பாட்டுக்கான பொருட்களை, பாத்திரங்கள் உற்பத்தி செய்தனர் சொல்கிறாங்க. உதாரணமாக மணி தயாரிக்க உலோகம் பயன்படுத்திருக்காங்க. என்னென்னா வெண்கல உலோகம் பயன்படுத்திருக்காங்க. எங்கன்னா சௌராஷ்டிராவில் பயன்படுத்திருக்காங்க. சௌராஷ்டிரா தான் உலோகத்துக்கு பேர் பெற்றுங்கிறாங்க. தகர தொழிற்சாலைக்கு வங்காளம் புகழ் பெற்றது. மசின் ஆடைகளுக்கு டக்கா பெயர் பெற்றது. தகரம்னா வங்காளம், மசின்னா டக்கா பேர் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த வங்காளம், டக்காவோட மசின் ஆடைகள் 2000 ஆண்டுகளை இது சொல்கிறாங்க பழமை வாய்ந்தது. மம்மிகள் செத்து போனவங்களை அந்த மம்மிகள் சொல்லுவாங்க. அந்த மம்மிகள் இந்த பழமையான எகிப்து கல்லறையில் இந்த மசின் ஆடைகளை கொண்டு சுற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மசின் ஆடைகள் கொண்டு இந்த மம்மிகளை சுற்றப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னா 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மசின் துணி. இந்த துணி மெலிசாக இருக்கும். இந்த துணி ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைக்க வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஒரு தீப்பெட்டிக்குள்ளே 50 மீட்டர் அளவு கொண்ட மசின் துணிக்குள்ளே அடைக்க வச்சுக்கலாம். அவ்வளோ மெலிசாக இருக்கும். இந்திய தொழில்களின் வளர்ச்சி பூர்வீக ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா உயர்குடியினர், நிலக்கிழார்கள் அதிகாரத்தையும் செல்வத்தையும் இழந்தனர். கைவினை தொழிலை மட்டுமே மேற்கொண்டன இந்திய கைவினைஞர்கள். மற்ற தொழிலின் திறமை அவங்க அவங்க ஏற்கலை. அதை மட்டும் தான் நம்பியிருந்தாங்க அப்படின்னாங்க. கைவினை தொழிலை மட்டும் நம்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றாட தேவைக்கு வயல்வெளியில் கூலி தொழிலாளர்களை வேலை செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு கைவினை தொழில்கள், அதுக்கப்புறம் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவங்க வயல்வெளியில் வேலை பார்த்தாங்க. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சதுனால உள்நாட்டு கைத்தொழில்கள் முடிவுக்கு வந்துச்சு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனை. இந்தியாவை தங்கள் தொழிலுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளர்களும் தங்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களால் சந்தையாகவும் மாறியது. மூலப்பொருட்கள் உற்பத்தியாளர்களாகவும்
சந்தையாகவும் மாறிச்சுங்கிறாங்க. நெசவு தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் மிக பழமையான தொழில் தான் நெசவு தொழில். இங்கிலாந்தில் வந்து காட்டன் ஜீன், பறக்கும் மேல்நாடா, நூற்கும் ஜென்னி, நீராவி இயந்திரம் ஆகியவை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நெசவு உற்பத்தியிலேருந்து பெரிய அளவில் வந்து உருவாக்கம் மாற்றம் ஏற்படுத்தி சொல்கிறாங்க. பிரிட்டனில் உற்பத்தியான அந்த பொருட்கள் வந்து சந்தையாக தான் இந்தியா இருந்துச்சு. பிரிட்டனில் உற்பத்தி பண்ண பொருள்லாம் இந்தியாவில் வந்து விற்பனை பண்ண சந்தையாக தான் இருந்துச்சு. பகுதி நேர வேலையாக நூற்பு நெசவு மூலமாக தங்கள் வருமானத்தை ஈடு செய்த விவசாயிகள்